ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அஸ்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் வந்து நடந்திருக்கு. யானை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளைஞரை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தூக்கி போட்டு தும்பிக்கையால் மேய்ச்சிருக்கு. எதனால் நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அஸ்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வந்து அங்கே உள்ளவங்கலாம் வந்து போடுறாங்க. அந்த வீடியோலாம் பார்த்தா நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா கொஞ்சம் கூட ஒரு பயம் அப்படிங்கிறதே அங்கே உள்ள இளைஞருக்கு இருக்காது. கூட்டம் கூட்டமாக யானைகள், ஒரு யானை அப்படின்னாலே நம்மலாம் வந்து பயப்படுவோம். ஆனால் கூட்டம் கூட்டமாக யானை வரும். தைரியமாக அது பின்னாலே எல்லாரும் பெருசாக கத்திக்கிட்டு ஓடுவாங்க. சும்மா இருக்க யானையை வந்து சீண்டுவாங்க, வாழை பிடிச்சி இழுப்பாங்க. சும்மா இருக்க யானையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாலே வந்து வேகமாக ஓடி வந்து வேணுன்னே வந்து வந்து அதை சேட்டை பண்ணிட்டு அதை போவாங்க. அது பின்னாலே வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து தப்பிச்சு போயிடுவாங்க. இப்படி வந்து செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் கூட்டம் கூட்டமாக யானைகள் வரும்போது கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அதை பயங்கரமாக சீண்டி சீண்டி வந்து விளையாண்டு பின்னாலே போவாங்க. இந்த மாதிரி தான் வந்து நிறைய வந்து செய்வாங்க. யானை வந்து தம்பாட்டுக்கு போனால் கூட வந்து பார்த்திங்கன்னா விடமாட்டாங்க. அதை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பொதுவாக அஸ்ஸாம்லேருந்து நிறைய பேர் வந்து யூடியூப் வச்சுருக்காங்க. அந்த இளைஞர்கள்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில், யூடியூப்லலாம் நிறைய வீடியோக்கெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. அந்த வீடியோக்கெலாம் வந்து பார்க்கும்போது நமக்கே அதிர்ச்சியாகும். இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய யானையை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் இவங்க சீண்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய யானைகள் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு யானை எப்படியோ வந்து வந்திருக்கு. அப்போ அதை யானைகளில் ஒவ்வொன்று பெருசாக கத்திக்கிட்டு அது பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள்லாம் வந்து ஓடி இருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் யானைக்கு வந்து பயங்கர கோபம் வந்துருச்சு. சும்மா இருக்க யானையை சீண்டின உடனே யானைக்கு வந்து கோபம் வந்துச்சு. அவள் கத்திட்டு அவங்க ஓடும்போது என்னாச்சு அப்படின்னா, கத்திட்டு போகும்போது எல்லாருமே வந்து பார்த்தா திரும்பி அது கோபத்தோடு ஓடி வந்திருக்கு. ஓடி வரும்போது வழக்கம் போல் எல்லாருமே வந்து ஸ்பீடாக வந்து ஓடிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு இளைஞர் வந்து பார்த்திங்கன்னா அவரால் அந்த ஓட முடியல. அந்த இளைஞரை வந்து எட்டி வந்து யானை வந்து பிடிச்சிருச்சு. பிடிச்சி அப்படியே தும்பிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காலில் போட்டு மிதின்னு மிதிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் அங்கேயே மேலே தூக்கி போட்டு அவரை அப்படியே சுற்றி மேலே தூக்கி போட்டு பிடிச்சி அந்த கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையே அவரோட உயிர் வந்து வந்து போயிடுச்சு. ஏன்னா யானை அந்தளவு பயங்கர கோவத்தில் இருந்துச்சு. ஏன்னா யானையை கூட்டம் எப்போ வரும்போதும் சரி, ஏன்னா யானை எப்போ கூட்டம் வந்தாலும் சரி அதை பற்றி நிறைய தடவை வந்து எல்லா இளைஞர்களுமே அந்த ஓட வெட்டுறது வைக்கிறது இந்த மாதிரி காரியங்களை செய்யறதுனால யானை வந்து கோவடைஞ்சிருக்கு. அதனால் அந்த இடத்துல மேய்ச்சிருக்கு. அதை பார்த்துட்டு எல்லாருமே இந்த அதிர்ச்சி ஆகிருக்காங்க. அதை தள்ளி இருந்து வழக்கம் போல் எல்லாருமே வீடியோ எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அப்லோட் பண்ணுங்க. அதை பார்த்து எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ யானை வந்து மிதிச்சு எல்லாமே இப்படி வந்து தூக்கி போடுது. அந்த இடத்துல கொஞ்சமாவது வந்து கோபம் குறைஞ்சிருந்தால் லேசாக காயமாக இருந்தால் கூட அந்த இளைஞரை வந்து காப்பாற்ற முடியும். அது பயங்கர கோபத்தில் இருந்தால் இல்லைக்கா திரும்ப அந்த காரியம் செஞ்சால் இளைஞரோட உயிரே வந்து போயிடுச்சு. அதுவும் சின்ன வயசு இளைஞர். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2-3 தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஓடும்போது ஒருத்தர் கீழே விழுந்திருக்காரு. அந்த இளைஞரையும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அப்படியே கொண்டு இருந்து கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மறுபடியும் யானைகளை வந்து தொந்தரவு பண்ணாங்க. பொதுவாக வந்து வனத்தை இதுலேருந்து காட்டுக்குள்ளேருந்து வரவங்க யானைகளை வந்து எப்போவுமே தொந்தரவு பண்ணுங்க. தள்ளி இருந்து நம்ம பார்த்துட்டு அப்படியே விட்டுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக தள்ளி இருந்து யானைகள் வரும்போது அப்படின்னா இப்போ வந்து ஸ்கூட்டரில் வரும்போதோ காரில் வரும்போது தள்ளி வரும்போது பார்த்தோன்னா அது நின்றுடுச்சு அப்படின்னா அது வந்து ரோட்டை கடக்கிறதுக்கு தான் அந்த யானைகள் வந்து வருது. அப்போ ரோட்டை வந்து அது மாட்டு கடந்து வந்து நம்ம போயிடும். அதை விட்டுட்டு அந்த யானைகளை வந்து தொந்தரவு பண்ணுறது, கத்துறது, பின்னாடி போகிறது அப்படின்னா இன்றைக்கினாலும் சரி என்றைக்கினாலும் சரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து உயிர் போகும். அதனால் அந்த மாதிரி செயல்களை வந்து என்றைக்குமே வந்து நீங்கள் வந்து ஈடுபடாதீங்க. ரொம்ப ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்போ இனிமேல் இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா வர யானைகளை வந்து யாருமே வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. யானையை வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படுத்தக்கூடாது. இது வந்து பார்த்தா போன உயிர் வந்து திரும்ப வருமா கேட்டால் கண்டிப்பாக வரவே வராது. ரொம்ப துயரமான சம்பவம். அதனால் யானைகள் எங்கே பார்த்தாலும் தள்ளி இருந்து பைக்லேயோ கார்லேயோ தள்ளி இருந்து நிறுத்திடுங்க. அது வந்து அப்படியே கடந்து போயிடும். என்றைக்குமே யானையை துன்புறுத்தக்கூடாது. யானை மட்டும் கிடையாது, எந்த ஒரு உயிரையுமே வந்து துன்புறுத்தக்கூடாது. எல்லாருடைய இதுக்கிட்டுமே பாசமாக இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போன விலை மேய்க்க முடியாத அந்த உயிர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போயிடுச்சு. விலைமதிக்க முடியாத அந்த உயிர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து திரும்ப வருமா கேட்டால் கண்டிப்பாக வராது. என்றைக்குமே வந்து எந்த ஒரு விலங்கினமாக இருந்தாலும் துன்புறுத்தாதீங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி இருந்தே பாருங்கள். துன்புறுத்தாமல் வந்து எல்லா உயிர்கள்கிட்டையும் அன்பாக இருங்க, பாசமாக இருங்க. அதுதான் வந்து மனிதர்கள் மட்டும் கிடையாது, விலங்குகள்கிட்ட நீங்கள் எப்போவுமே வந்து பாசமாக இருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா யானைகள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மிருகத்துலேருந்து தப்பிச்சுக்கலாம். ஆனால் அந்த கரடி, யானை இதுகள்கிட்டேருந்து நம்மளால் வந்து தப்பிக்கவே முடியாது. ஏன்னா கரடிக்கு வந்து பார்த்திங்கன்னா பல், கை, கால்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கூர்மையாக
கூர்மையான ஒரு பற்கள் இருக்குது. அதே மாதிரி யானையை வந்து பெரிய ஒரு மிருகம். அந்த யானைகிட்டேருந்து இந்த மாதிரி யானை போன்ற இந்த மாதிரி இருந்து நம்ம நினச்சா கூட வந்து தப்பிக்கவே முடியாது. அதனால் ரொம்ப ரொம்ப காட்டுப்பகுதி உள்ளவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் உயிரை வந்து பாதுகாப்புங்க. இப்போ உங்கள் உயிர் மட்டும் கிடையாது, மற்ற உயிரும் பாதுகாத்துங்க. ஏன்னா கோபமான யானை ஊருக்குள்ளே வந்து நிறைய பேரை வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து கோபத்தோடு உள்ளே வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வீடுகள் இருக்குது. அப்புறம் நிறைய பேர் அவங்கள தாக்க ஆரம்பிச்சிடாமல், அதனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கோவப்படுத்தாமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. நன்றி, வணக்கம்.